இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியல? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற பிள்ளைகளுக்கு. பாருங்க, கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அது ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு அறிவில்லை என்றால் என்ன? இந்த ஆத்துமா தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்ற இந்த பூமியில ஒரு அறிவு வேண்டும். என்ன அறிவு? எரேமியா 4:22 என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பாருங்க, என் ஜனம் ஆத்மா குறித்தும் அறிவில்லை, என்ன குறித்தும் என்னங்க அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. ஹல்லேலூயா! என்ன இல்லைங்களா? உணர்வே இல்லைங்களா? பொல்லாப்பு செய்ய அவர்களுக்கு அறிவாளிகள். ஹல்லேலூயா! நன்மை செய்யவோ அவர்களுக்கு அறிவில்லாத இருக்கிறார்கள். இதுதாங்க ஆண்டோடைய பாரமா இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் மதியற்றவரா இருக்கிறாங்க. ரெண்டாவது, என் பிள்ளைங்க பைத்தியமுள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்படின்ற என்ன? என் பிள்ளையே எவ்வளவு வார்த்தை சொல்லுகிறேன் பாருங்க. பைத்தியத்திட்ட போய் எந்த வார்த்தையும் ஞானமாய் பேச முடியாது. ஹல்லேலூயா! ஏன்னா பைத்தியம் உள்ளவர்கள் என்றால் ஞானம் உள்ளவர்கள் அல்ல, ஞான மூளை இருக்கு, அந்த மூளைகள் செயல்படாதபடிக்கு. ஆமென். அந்த அவயங்கள் செயல்படாது இருக்கிறது. என்ன சொன்னாலும் உனக்கு புரியலையப்பா, இதான் பைத்தியம். பைத்தியம் அதை சொல்றதா பேசிட்டு இருக்கோம், மற்றவங்க சொல்றது கேட்காது. ஹல்லேலூயா! பைத்தியமுள்ள ஜனங்கள், அழகா சொல்ற பைத்தியமுள்ள பிள்ளைகள் என்ன தெரியுங்களா? நான் நீதிமான். ஹல்லேலூயா! நான் நல்லவன் தான், எனக்கு கர்த்தர் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் யோபின் புஸ்தகத்திலே, நீ நல்லவன் தான், நீ நீதிமான் தான். அந்த நீதிமான் உனக்குள்ள ஒரு நீதி இருக்கிறது, உனக்குள்ள ஒரு நியாயம் இருக்கிறத வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த நீதிமானா இருக்கிற நீ எனக்கு என்ன பிரயோஜனம்? உன் நியாயம் தேவ சமூகத்துக்கு வருமா? ஹல்லேலூயா! உன் குடும்பத்துக்கு ஒரு நியாயம் உண்டு, உன் குடும்பத்துக்கு ஒரு நீதி உண்டு. இது எங்க குடும்ப வழக்கம் இப்படித்தான். பாருங்க, பைத்தியம், இதெல்லாம் பைத்திய ஆவிகள். வேதம் என்ன சொல்லுகிறது? அது என்னமா சொல்லுதுங்க, அது அறிவாளிக்கு இல்ல, பைத்தியமே. அதாவது நம்மை பார்த்தா கட்ட சொல்லு, பைத்தியம் உள்ள ஜனமே, உனக்கு அது அறிவில்லையா? ஆனா பொல்லாப்பு செய்ய, ஹல்லேலூயா, கொல்லப்படுத்துறீங்களா? துன்மார்க்கத்தனம், உலகத்தில் இருக்கிற எப்படி வாழ, எப்படி பண்றது, துன்மார்க்க தந்திரங்கள், அப்புறம் வஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா! இதுக்கெல்லாம் நமக்கு புத்தி இருக்கே. என் மக்களே, இயேசுவை அறிந்து கொண்டால் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம், உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். ஆமென். சிலுவையின் உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வார வாரம் சபைக்கு போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா தந்திரங்கள், வஞ்சிக்கிறது, பொறாமைகள், எரிச்சல்கள், இதுக்கெல்லாம் உனக்கு அறிவு இருக்கு. நல்ல அறிவு எங்க மக்களே? இது ஆண்டோடைய பாரமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வேத இப்படியா நீ வாழ்ந்த கனம் உள்ளவன், நீ ஒரு நாள் பட்டு